சிஸ்டங்கிறது அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரி சிஸ்டத்தை இப்போ வந்து ஃபிலிமில் இருந்து சினிமா டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகுது. ஃபிலிமில் இருக்க வரைக்கும் ஃபிசிக்கலாக அது வந்து ஒன்றா இருந்தது, ஒருத்தர் கண்ட்ரோல் இருந்தது. அதனுடைய நிச்சயமாக ரிலீஸுக்கு முன்னாடி வரக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அது ஃபிசிக்கலாக எங்கள் கையிலே இருக்கும். இப்போ இந்த சிஸ்டம் மாறும்போது டிஜிட்டலாக மாறுச்சு. டிஜிட்டலாக மாறும்போது இது பேன் இண்டியா படமாக இருக்குது. இது ஏறக்குறைய சென்னையில், ஹைதராபாத்தில், பெங்களூரில் இந்த படத்தோட ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து த்ரூ இன்டர்நெட் தான் இவங்க வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒன்று ஒன்றா ஃபிசிக்கலாக கொண்டு போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை ஹேக் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம். அவங்கள பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த டிஜிட்டல் திருடுறலுக்கு இதை ஹேக் பண்ணுறது சாதாரணம். நமக்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ இந்த மூலம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நிச்சயம் இந்த ஹேக் பண்ணுறது வந்து இது இவ்வளோ பெரிய சுத்தாக இருக்கும்போது, இப்போ ஒரு கோடி ரூபாய்க்குன்னா அவன் அவ்வளோ பெரிய செலவு பண்ண மாட்டான். இது ஒரு 400-500 கோடி ரூபாய் சொத்து வந்து இது இருக்குன்னா இது எப்படி வந்து ஹேக் பண்ணலாங்கிறது அவன் டச்சமாக உள்ளே வரணும். அப்போ அந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறது தான் இப்போ கமல் சாரோட இதுவே வந்து இந்த அதான் கவர்மெண்ட் சிஸ்டத்தை அவர் இன்வால்வ் பண்ணல. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ டிஜிட்டல் சிஸ்டம் வந்த பிறகு ஒருத்தர் இப்போ நம்ம அனுப்புகிறப்போ ஈவன் வந்து ரீரெக்கார்டிங் தேட்டர் கூட இப்போ நெட்டில் அனுப்பிச்சிடுறோம், வாய்ஸாக நெட்டில் அனுப்பிச்சிடுறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வந்து அது ஈஸியாக போய்ட்டு நினைக்கிறோம். இப்போ இதன் மூலம் வந்து என்னென்னா இந்த சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ப்ரொடெக்டட் சர்வர்லேருந்து இதை அனுப்பணுங்கிறது வந்து ஒரு இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவு வந்துருக்கு. உங்களுக்கு ஜென்ரலாக ஃபோன் எல்லாமே ஆக்ட் பண்ணுறாங்களே சார்?